ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்க முற்படுத்திய தனது பிள்ளை யார் என்று என்பதில் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது, பலத்த கருத்து வேறுபாடு இருக்குது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பலி கொடுக்க போனாங்களா இல்லாட்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பலி கொடுக்க போனாங்களா என்பதில் ரெண்டு கருத்தை சொல்லக்கூடியவர்களும் அதுக்கான தலீல்களை, அதாவது ஆதாரங்களை கடுமையாக அடுக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு தரப்புலையும் அந்த வாதி பிரதிவாதங்கள் உண்டு. இசாக் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்லப்படுவாங்க. இது வந்து சிறுபான்மையான கருத்து. மேலும் பெரும்பான்மையான கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்பது. குறிப்பாக வந்து இசாக் அலைஹிஸ்ஸலாம் தான் பலி கொடுக்க முற்படுத்தப்பட்ட அந்த நபர் என்பதை முன் சென்ற காலத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய சஹாபா தாபியின்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் யாருன்னா காபல் அஹ்பார், வஹப் இப்னு முனப்பிஹ், அல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, அல் ஆமஷ் சொல்லியிருக்காரு, முகாத்தல் இப்னு சுலைமான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முஃபஸிரீன்கள், சஹாபா தாபியின்கள். மேலும் இப்னு அப்பாஸ், முஜாஹித், சயீத் இப்னு ஜுபைர், கதாதா, ஜுஹ்ரி, இன்னும் நிறைய உலமாக்கள் பலி கொடுக்க முற்படுத்தப்பட்ட நபர் யார் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்றாங்க. இப்னு தைமியா, இப்னுல் கையும் கூட இசாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற கருத்தை வலுவாக மறுக்கிறாங்க தங்களுடைய கிதாபில். அந்த நெருக்கமான மேலும் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்பது. அல்லாஹு ஆலம்.